மாம்பழத்தில் இவ்வளோ ரகங்களாக இருக்கான்றது நான் இங்கே வந்து தாங்க பார்த்தேன். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெரைட்டியை வந்து இங்கே கொட்டி குவிச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ ரகங்கள் இருக்குது. இத பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியப்படுத்துது. இவ்வளோ ரகங்களாக மாம்பழங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 வகையை தான் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் நம்ம வெளியூர்கள்லேருந்து வந்துருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ரகங்கள் எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நாங்கள் ஈரோடு வரைக்கும் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி திருவிழா வச்சுருந்தாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாம்பழ ரகங்கள்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து இந்த மாம்பழ கண்காட்சியை வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ ரகங்களையும் வச்சுருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழத்தில் ஒரு மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த பொருள்லாம் சொல்லிட்டு மாம்பழச்சாறு நிறைய வெரைட்டி பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அதே மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா மாவு நம்ம சத்து மாவுலாம் பண்ணுறோம். அந்த மாதிரி மாம்பழத்தில் மாவு ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மாம்பழத்தை வச்சு நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ ரகங்கள் மாம்பழம், வாழைப்பழம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கே இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்கடா இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அந்த மாதிரிலாம் தோணுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி மாம்பழங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன ரகங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? இதில் காட்சிப்படுத்தின மாம்பழங்களை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? லாஸ்ட்டாக என்ன மாம்பழம் ரகம் சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி. இது உங்கள் திருக்கோயிலூர் நகரம்.